Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths chapter 2 example 2.4 கான சம் பார்க்கலாம். Convert the following decimal numbers in the form of p by q where p and q are integers and q not equal to 0. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் நம்பருக்கு ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? p by q ஃபார்மேட்டில் இருக்கணும். க்யூவோடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கண்டிஷன் ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒவ்வொரு சம்க்கு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெசிமல் நம்பரை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெக்ரல் பார்ட்டுக்கு பொதுவாகவே நம்ம பிளேஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 இந்த ஆர்டரில் தான் போகும். ஆனால் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டெசிமல் பார்ட்டுக்கு எப்படி வரும்னா 10th, 100th, 1000th இப்படி தான் நம்ம வேல்யூ எடுத்துப்போம். சரிங்களா? அந்த 10th அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நம்பருக்கான பிளேஸ் வேல்யூ 1/10 அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பருக்கான பிளேஸ் வேல்யூ 1/100, அதாவது இங்கே 7க்குன்னு எடுத்துட்டோம்னா 7 × 1/100 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? காமனாக 1/100, அங்கே 7 இருக்கிறதுனால 7 × 1/100. தேர்ட் நம்பர் என்ன? 6 இருக்குது. 6க்கு என்ன வேல்யூனா 1000th அப்படின்னு அர்த்தம். 1/1000, அதாவது 6 × 1/1000 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டெசிமல் பார்ட்டுக்கு 10th, 100th, 1000th, 10,000th இப்படி நம்ம வேல்யூஸை கணக்கில் எடுத்துகிட்டே போவோம். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். 0.35 டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள்? 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது 10th, 100th இல்லையா? ஸோ 100th வரும்போது நமக்கு டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வரணும்? 100 வரணும். இப்போ 35யும் 100ம் ஒரே டேபிளில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 5th டேபிளில் டிவைட் ஆகும். இங்கே வந்து 5th டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 டைம் இல்லையா? 7 5s are 35. இங்கே 5th டேபிளில் டிவைட் பண்ணும்போது 2 5s are 10. இந்த 0 கேரி ஓவர் ஆகும். 7/20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் 7ம் 20யும் ஒரே டேபிளில் டிவைட் ஆகுது. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். 2.176. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. 10th, 100th, 1000th. அப்போ 1000த்னா நம்மளுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் என்ன கிடச்சிருக்கு? 2176/1000 கிடச்சிருக்கு இல்லையா? இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இங்கே ஆன்சர் போடலாமா? 2176ஐ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? 2 டேபிளில் 2 1 டைமு, இந்த 1 டிவைட் ஆகாது. ஸோ 0. 17 கன்சிடர் பண்ணோம்னா 16 நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும்னா எத்தனை டைம்? 8 2s are 16. ரிமைனிங் 1 இது இங்கே பக்கத்தில் 6 பக்கத்தில் கன்சிடர் பண்ணோம்னா திரும்பவும் 8 2s are 16. ஸோ இங்கே எடுத்துட்டோம்னா 10 அப்படின்னா நமக்கு 2 டேபிளில் 5 2s are 10, 2 ஜீரோஸும் கேரி ஓவர் ஆகும். அகெயின் 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 10, 5 2s are 10, 4 2s are 8, அகெயின் 4 2s are 8. இங்கே 500 2 டேபிளால் டிவைட் பண்ணும்போது 250 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 2 2s are 4, ரிமைனிங் 1 14, 7 2s are 14, 2 2s are 4. 250ஐ 2 டேபிளாக டிவைட் பண்ணும்போது இதில் பாதி எவ்வளவு? 125. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது. இது ஈவன், இது ஆட். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.176க்கான ரேஷனல் ஃபார்மேட் என்னது? 272/125. ஓகேவா? தென் இங்கே நம்பர் பார்த்தோம்னா தேர்டு ரோமன் -0.0028. இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூ நம்ம முதல்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். 10th, 100th, 1000th, 10,000th. ஓகேவா? அப்போது 10,000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த மைனஸும் கேரி ஓவர் பண்ணணும். -28/10,000. சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். 4th டேபிளில் டிவைட் ஆகும். 4th டேபிளில் டிவைட் பண்ணும்போது 7 4s are 28 இல்லையா? ஸோ 7 இந்த மைனஸ் கேரி ஓவர் ஆகும். இங்கே நம்ம எடுத்துட்டோம்னா 4th டேபிளில் 100 நமக்கு எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 25 × 4 வந்து நமக்கு 100 இல்லையா? ரிமைனிங் இந்த ஜீரோஸ் கேரி ஓவர் ஆகுமா?
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 100 மட்டும் ஃபோர்த் டேபிள் டிவைட் பண்ணுங்கள் 25 டைம். இந்த 2 ஜீரோஸ் கேரி ஓவர் ஆகும். இதுக்கப்புறம் இது ஆட், இது இந்த ஈவன் நம்பர் ரெண்டும் ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் அண்ட் -7 டிவைட் பை 2500 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 2.4க்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.